மிகவும் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேரலல் பிளாக், டைப் ஆஃப் பேரலல் பிளாக். இப்ப நம்ம கையில பாத்துக்கிட்டு இருக்கிறது சாலிடு பேரலல் பிளாக். சரியா? சாலிடு பேரலல் பிளாக்னா வேற ஒன்றும் கிடையாது. கனச்செவ்வக வடிவத்துல முழு உருவத்துல அதோட பக்கங்கள் வந்து இணையாகவும் நேராகவும் பிளாட்டாகவும் வெர்டிக்கலாகவும் பர்ஃபெக்டா மெஷினிங் பண்ணி ஹார்டனிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா சாலிடு பேரலல் பிளாக்னு பேரு. இந்த சாலிடு பேரலல் பிளாக்கு நிறைய சைஸ்ல கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது 12 இன்ச்சு நீளம், 1.25 இன்ச்சு அகலம், 1 இன்ச்சு ஹைட்டு. சரியா? இந்த மாதிரி எல்லா சைஸ்லயுமே இந்த சாலிடு பேரல் பிளாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பேரல் பிளாக்ஸோட யூஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு 2 விதமான பேரல் பிளாக்கை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாலிடு பேரல் பிளாக்னு சொன்னேன். இது முழு உருவமா இருக்கிறத சாலிடு பேரல் பிளாக்னு சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் காட்டுறேன். 12 இன்ச்சு பேரல் பிளாக்கு, 5 இன்ச்சு பேரல் பிளாக்கு, 3 இன்ச்சு பேரல் பிளாக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் பேரல் பிளாக்கை யூஸ் பண்றோம். மெஷினிங் ஷாப்பை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக். இதுக்கு பேர் என்னது? அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக். இதுவும் என்ன செய்வாங்க அப்படின்னா மெஷின் ஷாப்ல மெஷின் வைஸ்ல செட்டிங் பண்றதுக்கு, ஜாப்பை செட்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா இது ரெண்டுமே ஒரு மெஷின்ல ஜாப்பை செட்டிங் பண்ணி நம்ம ஓட்ட போறோம் அப்படின்னா மெஷின் வைஸ்ல இந்த ஜாப்போட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு ஜாப் இந்த மெஷின் வைஸ்ல நான் இப்படி பிடிக்க போறேன் அப்படின்னா இப்படி வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஜாவுக்கு இடையில இந்த ஜாப்பை வச்சு டைட் பண்ணிடுறோம். டைட் பண்ண பிறகு இது பாத்தீங்கன்னா ஜாவோட ஹைட்டுக்கு கீழே மெட்டீரியல் இருக்கு. இப்போ இந்த ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஜாவுக்கு கீழே என்ன வேணும் அப்படின்னா ஒரே மட்டமா மெஷினிங் செய்யப்பட்ட இந்த சாலிடு பேரல் பிளாக்கு அல்லது இந்த அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக் வேணும். ஓகேவா? அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக், சாலிடு பேரல் பிளாக் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த சாலிடு பேரல் பிளாக்ல ஒரு பேரல் பிளாக்கை வச்சு நம்ம ஒரு ஜாப்பை செட்டிங் பண்றோம் அப்படின்னா இதோட இந்த பேரல் பிளாக்கோட ஹைட்டை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் இந்த ஜாப்போட ஹைட்டை கூட்டணும் அப்படின்னா இந்த ஜாப்பை எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு சின்ன சைஸ் பேரல் பிளாக்கை வச்சு அதுக்கு மேலதான் இந்த ஜாப்பை என்ன செய்ய முடியும்னா வைக்க முடியும். அப்ப இந்த சாலிடு பேரல் பிளாக்க நம்ம ஹைட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்த சைஸ், ஒரு ஸ்டாண்டர்டு சைஸ் ஒரு 4-5 பேரல் பிளாக் நம்ம கையில இருந்தாதான் இந்த மெஷின்ல இந்த ஜாப் செட்டிங்கவே நம்மளால பண்ண முடியும். ஜாவுக்கு இடையில ஜாப்பை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மெஷின் ஆன் பண்ணி மெட்டாலை வெட்டி எடுக்க முடியும். ஓகேவா? அப்ப சாலிடு பிளாக் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2-3 சைஸ் சாலிடு பேரல் பிளாக்க நம்ம இந்த மெஷின்ல செட்டிங் பண்றதுக்கு எடுத்து முன்கூட்டியே வச்சிருக்கணும். அப்பதான் இதுல செட்டிங் பண்ண முடியும். சரி, அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக்கோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுல 2-3 பேரல் பிளாக் எடுத்தோம்ல, 2-3 பேரல் பிளாக் இந்த அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக் யூஸ் பண்ணும்போது எடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஹைட் இருக்கு, பார்த்தாலே தெரியுது 2 இன்ச்சு ஹைட்ல இருக்கு. இப்ப இதை ஒரு 3 இன்ச்சு ஹைட்டுக்கு நான் உயர்த்தணும் அப்படின்னா இதை வேற ஒண்ணும் செய்வேனா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும். இப்படி 1 இன்ச்சு ஹைட்டை என்ன செய்யலாம்னா இந்த பேரல் பிளாக்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே போல இன்னும் 1.5 இன்ச்சு ஹைட் வேணாலும் இதுல அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 1.5 இன்ச்சு, ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ள ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், இவ்வளவு ஹைட்டை எனக்கு தேவை, அதுக்கு நிறைய சாலிடு பேரல் பிளாக் எடுக்கிறதுக்கு பதிலா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக் ஒண்ணு எடுத்தா இந்த 4-5 எடுக்க தேவை. அப்ப இடத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஜாபை வந்து வயசுல செட்டிங் பண்ணணும் அப்படின்னா நான் சாலிடு பேரல் பிளாக்கை யூஸ் பண்ண போறேன்னா அல்லது அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக்கை யூஸ் பண்ண போறேன்னான்னு முன்கூட்டியே நம்ம முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிட்டு தான் இந்த பேரல் பிளாக்கை தேர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜாப் செட்டிங்கே போடணும். ஜாப் செட்டிங்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. இந்த மிஷின் வயசு இருக்கு, இதுல இந்த ஜாப்பை செட் பண்ணணும். ஆக்சுவலா இந்த வயசுக்கு மேலதான் இந்த மெட்டலை வெட்டி எடுக்கிற கட்டிங் டூல் இருக்கு. இதோட உயரத்துக்கு இந்த ஜாப் வெளியில வரணும் அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ் பினிஷிங் கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சாலிடு பேரல் பிளாக், அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக். இப்ப சாலிடு பேரல் பிளாக்கை வச்சு பாருங்க. இப்ப அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக்கை வைக்கிறேன், இங்க பாருங்க வைக்கிறேன், எவ்வளவு உயரம் கிடைக்குது. அதே போல இந்த அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக்ல சைஸ் வரியா இருக்கு. இதுல எப்படி எல்லா சைஸ்லயும் பேரல் பிளாக் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக்னு சின்ன சைஸ் பெரிய சைஸ் கிடைக்குது. நம்ம என்ன சைஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாலிடு பேரல் பிளாக்கை நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க இதுலயும் இந்த சாலிடு பிளாக்கை ஒரே பேரல் பிளாக்கை வந்து யூஸ் பண்றேன். பாத்தீங்களா ஹைட் கிடைக்குதா? அந்த வயசை காட்டிலும் ஜாப் வெளியில வந்துருச்சா? இப்ப இந்த மெட்டலை வெட்டி எடுக்கிறதுக்கு இந்த கட்டிங் டூல் மூவ் ஆகும் போது ஈஸியா வெட்டி எடுக்கும். இன்னும் கொஞ்சம் நான் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா
வேற ஒண்ணும் செய்ய வேணாம். இந்த சாலிட் பேரல் பிளாக்ல நர்லிங் போர்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இது என்ன செய்யும்னா இப்ப ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். தெரியுதா? ஏற்கனவே பெருசுல பார்த்தோம், இப்ப சிறுசுலையும் காட்டுறேன். இதை இப்படி வைக்கிறோம், வச்சுட்டு இங்க பாருங்க இன்னும் ஹைட் கூடியது. சொல்றது புரியுதா? அப்ப பேரல் பிளாக்ல 2 டைப், ஒன்னு சாலிட் டைப், இன்னொன்னு வந்து அட்ஜஸ்டபிள் டைப். இந்த அட்ஜஸ்டபிள் டைப்ல ஹோல் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்காண்டி கொடுத்துருக்காங்க. அதே போல கிளாம்பிங் பர்பஸ்க்காண்டியும் கொடுத்துருக்காங்க. வெயிட் லாஸ்ன்னு என்னது? இது ஓவர் வெயிட்டா இருந்தா இதை நம்மளுக்கு ஹேண்டிலிங் பண்றது கஷ்டம். இதே இது வெயிட் கம்மியா இருந்தா ஈஸியா யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த ட்ரில்ல போடுறதுனால இந்த இடத்துல இருக்கிற மெட்டீரியல் வெளியில போயிருது. அதனால இந்த பேரல் பிளாக்ல வெயிட் லாஸ் ஆகுது, ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியுது. அது ஒரு காரணம். இன்னொன்னு, இந்த பேரல் பிளாக்கை நான் போல்ட் நட்டு வச்சு டைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யலாம் அப்படின்னா போல்ட் நட்டு வச்சு இறுக்கி பிடிக்கலாம். இந்த யூஸுக்காண்டி தான் நம்ம பேரல் பிளாக் யூஸ் பண்றோம். பார்த்த அனைவருக்கும் நன்றி.